சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீ உடையவர் சாற்று முறை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ராமானுஜரின் பிறந்த நாளான சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி ஸ்ரீ உடையவர் எனும் ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ உடையவர் சாற்று வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த விழாவை ஒட்டி 2ஆம் நாள் வசந்த விழா உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை வசந்த விழா மே 1 தொடங்கி மே 9 வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 2ஆம் நாள் வசந்த விழா உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனுரை உண்ணாமுலையம்மன் பன்னீர் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து பாவை அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு பூத்தூவும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. மயிலாடுதுறை திரு இந்தலூரில் உள்ள தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை சிறப்பு பூஜையுடன் தொடங்கிய நிலையில் காவிரி கரையில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் விமான கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள பெருங்குளத்தில் செங்கோல் ஆதீன மடம் குரு பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குரு பூஜையை முன்னிட்டு ஆதீன குரு முதல்வர் உற்சவ திருமேனியை சீவகையில் எழுந்தருளச் செய்யும் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.